நமஸ்காரம். ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். நாம் வாழ்வது கலியுகத்தில். இந்த 2024 தான் நாம் அறிந்தது. முன்னே சில ஆண்டுகள் தெரியும், பின்னே சில ஆண்டுகள் தெரியலாம். எங்கோ கிருதயுகம் திரேதாயுகம்னு கொண்டாடுகிறோமே, அது எப்படி நம்முடைய புத்தியாலே நம்ம அறிவு கேட்டி அந்த யுகத்துக்கும் இந்த யுகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? உலகமே சாந்தமாக இருக்கும், இயற்கை எழில் கொஞ்சும், எங்கும் தண்ணீர் ஓஹோ என்று இருக்கும், காற்று சுத்தமாக இருக்கும், எல்லாமே செழிப்பாக கிடைக்கும், எதுவும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வளர்த்திருக்க மாட்டார்கள், ஆர்கானிக்காக இருக்கும். இதெல்லாம் ஒரு புறம். அது நமக்கே கூட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்பது தெரியும். அப்பப்ப 1920 மும்பை அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் வரும். 1910 மദ്രാஸ் அப்படின்னு வரும். அப்போதெல்லாமே எங்கும் தண்ணீர் செழிப்பாக இருக்கும், பச்சை பசேல் என்று இருக்கும். அதெல்லாம் அப்படியே மாறுகிறது. முன் நாட்களில் எல்லாம் சில ஊர் குழு குழுன்னு இருக்கும், அப்படியே ஊட்டியை போல இருக்கும் அப்படின்வார்கள். இப்போது ஊட்டியே சுட தொடங்குகிறது. இது நாம் அறிந்த 50-60 வருஷத்திலே இருக்குமானால் கிருத்தயுகம் எங்கே? நிச்சயமா நன்றாகத்தான் இருந்திருக்கும். அதெல்லாம் பிசிக்கலாகவே தெரிவது ஒரு புறம். மற்றொரு புறத்துக்கு வருவோம். அப்போதைக்கும் இப்போதைக்கும் வேறுபாடு என்னன்னு சுகாச்சாரியர் பாகவதத்திலே சொல்லுகிறார். அதை பிசிக்கலாக இப்ப சொன்னதோட ஒப்பிட்டே பார்த்துக் கொள்ளலாம். ஏதோ ஒரு பழம்னு எடுத்துக்கொள்வோம். அது அப்போதும் இருந்த பழம், இப்போதும் இருந்த பழம்னு வைத்துக் கொள்வோம். இப்பவானால் என்ன சொல்லுவார்கள்? அந்த பழத்தில் இருக்க வேண்டிய உண்மையான சத்து இப்போது குறைந்து விட்டது, அதன் சாரம் போய்விட்டது. ஏதோ பழம் இருக்கிறது, ஆனா அந்த சுவையோ அந்த சாரமோ இல்லை. இது பல விஷயங்களிலும் சொல்லுவோம். அதை போலத்தான் அப்போது இருந்ததற்கும் இப்போது இருந்ததற்கும், அப்போது யோகத்தில் எண்ணம் இருக்கும், இப்போது போகத்தில் எண்ணம் இருக்கிறது. எப்படி யோகியாக இருக்கலாம், பிரம்மத்தோடு எப்படி ஒன்றலாம்னே தோணும். இப்போது உலகத்தோடு எப்படி ஒன்றலாம், எப்படி உலகத்தில் சுகபோகத்தை அனுபவிக்கலாம், அதில் எண்ணம் போகும். அப்போது ஆத்மாவிலே எண்ணம் இருக்கும். எது நித்தியமோ எது அழியாததோ அதில் எண்ணம் இருக்கும். இப்போது உடம்பை பற்றி தான் அதிக கரிசனம் இருக்கும். அந்த நாட்களில் உண்மை சுலபமாக புரிந்துவிடும். பேசத் தொடங்கினாலே உண்மை ஈர்க்கும். ஆனால் இப்போது யார் பேசினாலும் அந்த பொய்யால் ஈர்க்கப்படுகிறோம். பொய்யினே தெரிந்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், படித்துக் கொண்டே இருக்கிறோம். அது பொய்ன்னு தெரியுமே, தெரியும், ஆனால் ஈர்க்கிறதே. மனம் அதை நோக்கி ஓடுகிறது. அதனால் இப்போதெல்லாம் உண்மையை புரிய வைப்பதற்கு சிரமப்பட வேண்டும். பொய்யை வலியுறுத்தவே வேண்டாம், சொன்னாலே பிடிக்கும், எளிதில் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம் நிதானித்து யோசித்து பார்த்தால் பொய்யையா ஏற்றுக்கொள்வோம்னு தோணும். ஆனால் எத்தனை இடங்களில், எத்தனை சமூக வலைத்தளங்களிலோ மற்ற இடங்களிலோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பலதும் பொய். பேசுபவருக்கும் தெரியும், கேட்பவருக்கும் தெரியும். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இது அந்த யுகத்துக்கும் இந்த யுகத்துக்கும் பெரிய வேறுபாடு. அதனால்தான் சொன்னேன், எது ரசமானதோ எது சாரமோ அது கெட்டு போகும். அதே கங்கை அப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும், இப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும். அதே காவிரி அப்போதும் உண்டு, இப்போதும் உண்டு.
ஆனால் அப்போது எதற்கு குளிக்க போகிறோம் அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இதில் குளித்தால் எவ்வளவு புனிதத்தன்மை அடைவோம், எவ்வளவு புண்ணியம் கிட்டும், அந்த எண்ணம் அப்போது மேலோங்கி இருக்கும். இப்போது குளிக்க வேணும் என்று குளிப்போம். அப்போதெல்லாம் நதியில் நீராடும் போது இன்ன சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இதற்காக குளிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் செய்வோம். இப்போது அதெல்லாம் யாரும் செய்வதில்லை. போனோமா, குளித்தோமா, வந்தோமா. இத்தனையும் துலா மாசம், ஐப்பசி மாசம் வந்தால் காவேரி ஸ்நானம் ஆசையோடு வருவார்கள். ஆடி 18ஆம் பேருக்கு ஓஹோன்னு கூட்டம் இருக்கும். ஆனால் அவர்கள் எல்லாரும் அது எதற்கு வந்திருக்கிறோம், ஏன் நீராடுகிறோம், அதனால் இந்த ஆத்மாவுக்கு என்ன பயன் என்று தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதை தெரிவிப்போம், அதை சொல்லுவோமே என்று முயற்சி எடுத்தால் 1000 பேர் பார்ப்பார்கள். இது அன்றைக்கும் இன்றைக்கும் வேறுபாடு. முன்னமே சொன்னபடிக்கு அப்போது ஆத்ம லாபத்தில் ஆத்மாவுக்கு என்ன பயன் அதில் எண்ணம் இருக்கும். இப்போதுதான் பரிகாரம் கிடைக்குமா, பிராயசித்தம் கிடைக்குமா, உடம்பு சுகம் கிடைக்குமா, வியாதி தீருமா, கடன் தொல்லை தீருமா, அதில் தான் நிறைய புத்தி போகும். கோவிலுக்கே பாதி நாள் அதற்காகத்தான் போகும். கோவிலுக்கு போவது பெருமானுக்காக நினைக்காமல் என் நன்மைக்காக என்கிற எண்ணமே மாறிவிடும். அதனால் அன்றைக்கும் இன்றைக்கும் பிசிக்கலா இருக்கிற சேஞ்சஸ் ஒரு புறம், இதை போல இருக்கிற மாறுதல்கள் தான் கண்ணுக்கே தெரியாது, ஆனா நம்மை பாதிக்கக்கூடிய மாறுதல்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.